அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த இஃபா சிக்கன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? அதுக்கு விங்ஸோட சேர்த்து நான் இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸு சிக்கன் ஒரு 400 கிராம் நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம இந்த நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் கட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கி வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த இடிக்கல் வச்சு கொஞ்சம் நசுக்கியும் எடுத்துக்கலாம். எனக்கு நசுக்கிறது பிடிக்கலை, அதனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மசாலாவில் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறமா தந்தூரி மசாலான்னு நம்மளுக்கு கடையில் விற்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறமா சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கேர்டு, அதுக்கப்புறமா லெமன் கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாமே நல்லா நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தான். தந்தூரி மசாலா மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மசாலாவை எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா தடவிட்டு ஒரு மணி நேரமாச்சும் நம்ம ஊற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் ஒரு 2 கியூப் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம், ஆயில் போடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண இந்த சிக்கனை அந்த பேனில் வச்சுட்டு, உங்ககிட்ட எந்த பேன் இருக்கோ இல்லை தவா இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மயோனீஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 பாயில்டு எக்கோடைய ஒயிட்டு, ஒரு 5-6 பூண்டு, 2 சீஸோடைய ஸ்லைஸ் போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காய்ச்சின பாலை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி தந்தூரி லெவலுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மயோனிஸை இந்த சிக்கன் மேலே மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற துபாய் ஸ்டைல் இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளே வீட்டில் செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்மியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நல்லா சாஃப்டாக வெந்து இருந்துச்சு உள்ள. நம்மக்கிட்ட அவன் இருந்தாலோ ஏர் ஃபயர் இருந்தாலோ ஈஸியாக இருக்கும். நம்ம தவால இந்த மாதிரி பேனில் செய்யும் போது ரொம்ப டைம் எடுத்துக்குது. ரொம்ப சிம்மில் வச்சு பெரிய பீஸ் இல்லையா, அதனால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மாவே நம்மளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லவா வேணும், அல்டிமேட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு பசங்களுக்கெலாம் கொடுத்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ